நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அவங்க என்னன்னா அவங்க வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டா சொல்லி 108 ஏற்றி விட்டுருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த பொருளை பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க லெட்டர் ஏதோ எழுதி வச்சுருந்துருக்காங்க, அதையும் எங்கிட்ட கொடுக்கல, எதுவும் பண்ணலை. இப்போ வரைக்கும் அவங்க வீட்டு சம்மந்தமான எந்த ஒரு ஆட்களுமே இவங்க தான் பிரச்சனைனா வேறு ஆட்கள் எதுவுமே வந்து பார்க்கல. மேலே அவங்க பிரியதர்ஷினின்றவங்க கையில் வந்து வெட்டுப்பட்டிருக்கு. அது எதனால் வெட்டுப்பட்டிருக்கு, எங்களுக்கு என்ன சந்தேகம்னா இவங்க தான் மருந்தை குடித்தாங்களா இல்லை அவங்க குடிக்க வச்சாங்களான்றது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. இது சம்மந்தமாக நேற்று 6 மணிக்கு வந்து செல்லூர் காவல் நிலையத்தை கொடுக்கும்போது AWPS போங்க, அனைத்து மகளிர் காவல் நிலையம் தல்லாகுளம் போகண்டாங்க. தல்லாகுளத்தில் போனதை எதுக்கு எங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு 7 திருமணியும் பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் ஒரு 10 வக்கீல் போய் சொன்னதுக்கப்புறம் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் CSR நம்பர் 728க்கு அதை எடுத்துக்கிட்டாங்க. 7/10 எடுத்துக்கிட்டாங்க. உடனே 2 SA வந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து கான்சியஸாக இருந்தாங்க. பிரியதர்ஷினி அவங்க வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருந்தாங்க. அப்போயே நாங்கள் சொல்கிறோம் அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க, கொஞ்சம் மரண வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்காங்க, போய் எடுங்கன்றதுக்கு அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இது வராது, எங்களுக்கு செல்லூர் காவல் நிலையம் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செல்லூர் காவல் நிலையத்துலேருந்து என்ன சொன்னால் இறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வருன்றாங்க. அதுக்குள்ளே 8:40க்கு இவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து இப்போ நேற்று 8:40 இறந்தவங்க காலிலேருந்து இப்போ வரைக்கும் 3:30 வரைக்கும் நாங்கள் காவல் நிலையத்தில் மட்டும் ஒரு 30 வழக்கறிஞர், வேறு யாரும் இல்லை, வழக்கறிஞர் மட்டும் தான். என் சட்டையை பாருங்கள், 3 நாள் ஆச்சு. 3 நாள் இதே இதில் தான் படுத்து கிடக்கும். வழக்கறிஞர் 30 பேர் போய் முறையிட்டு அதுக்கப்புறம் 3:30க்கு FIR போட்டிருக்காங்க. அந்த FIRல பார்த்தீங்கன்னா 8:30க்கு FIR போட்டது மாதிரி நம்பர் டைமிங்கோடு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு நாங்கள் அமைதியான முறையில் சரி நாங்கள் இப்போ காவல்துறை வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஏன்னா நடைமுறை எப்படி சிக்கல் எங்களுக்கு தெரிஞ்சனால கொஞ்சம் அமைதியாக இருந்து முறைப்படி நடத்துவோங்கன்றது நம்பிக்கையில் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஆனால் RTO ரிப்போர்ட்டில் போய் நாங்கள் வந்து என்கொயரி கூப்பிட்டப்போ RTO என்ன சொல்கிறாருன்னா நீங்களும் வரணும், ஆப்போசிட்டி பார்ட்டியும் வரணும், 2 பேர் வந்தால் தான் நான் என்கொயரி பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாப்புல. எந்த ஒரு செக்ஷனில் வந்து RTOட்ட போய் ஆப்போசிட் அக்யூஸ்ட் பார்ட்டியை வந்து நார்மலைஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து போத் பார்ட்டிஸை வந்து என்கொயரி பண்ணுறாங்கன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சட்டத்தைப்படி தெரியல. ஒரு கம்ப்ளைண்ட்டு, அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபர்தராக என்கொயரி பண்ணணும். என்கொயரிக்கு வந்து யார் வரலையோ அவங்க அப்சாண்டிங்னு சொல்லிட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணணும், ஆன் ரெக்கார்ட் பண்ணணும். அது அவர் அதை பண்ணவே இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா RTO வந்து போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் சாலை மறியல் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வாங்க, நீங்கள் சாலை மறியல் பண்ணுறனால நான் வந்து என்கொயரி பண்ணுறேன்னு. நாங்கள் வந்து அப்படி ஒன்றும் கேட்கல சார், நாங்கள் வந்து அமைதியான முறையில் தான் போராட்டம் நடத்துகிறோம். நாங்கள் இது வரைக்கும் அமைதியாக இருந்தோம். எல்லாருமே வந்து வேறு மாதிரி ஆட்கள் கிடையாது, எந்த ஒரு தவறான நடைமுறை, எல்லாருமே வழக்கறிஞர்கள். நாங்கள் வந்து அமைதியான முறையை போகிறதுக்கு நீங்கள் தான் வழிவகுக்கணும்னு சொன்னதுக்கு நாங்கள் நீங்கள் திரும்பி வாங்க, நாங்கள் என்கொயரி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போயும் என்கொயரி பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. ஒரு வேளை இது எங்களுக்கு என்ன சந்தேகம்னா இதுக்கே இவ்வளோ பிரச்சனை ஆகுது, ஒரு நார்மலான என்கொயரிக்கே இவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எங்களுக்கு உண்மையாகவே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்றது கிடைக்குமான்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா இவர் இலங்கேஸ்வரன்றவர் ADMKவோட இன்ஃப்ளூயன்ஸில் அவர் பின்னாடி வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. அவர் வந்து ரொம்ப செட்டிலானவர் கூட. அவர் வந்து எல்லாத்துக்கும் சைடு வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அவங்க தப்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட காவல்துறைக்கு அவங்க எங்கே இருக்காங்க, யார்கிட்ட இருக்காங்கன்னு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் காலைல ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றாங்க. அது ஏன்னா காலைல இதுக்கு கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க என்கொயரிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்றாங்க. என்கொயரி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இப்போயே கூட கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், RTO இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. வீணுக்கே எங்களை அலக்கடிக்கிறாங்க. மேற்கொண்டு வந்து வழக்கறிஞராங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணியே எங்களுக்கே இது தீர்வுனா சாமானிய மக்களுக்கு என்ன தீர்வுன்றது இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.